ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லேயர் ஹைட்னா என்னென்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். 3D பிரிண்டிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர் வந்து லேயர் ஹைட். ஸோ நம்ம வந்து அதுக்கு இந்த மாடலை யூஸ் பண்ணுறோம் லேயர் ஹைட்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஸோ நான் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், என் லேயர் ஹைட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ லேயர் ஹைட்னா என்னென்னா 3D பிரிண்டிங் ப்ராசஸ் வந்து லேயர் பை லேயராக நடக்கிற ப்ராசஸ், ரைட்? ஸோ லேயர் பை லேயராக நடக்கிற ப்ராசஸில் ஒவ்வொரு லேயரும் எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணுறது தான் லேயர் ஹைட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் இங்கே வந்து லேயர் ஹைட் என்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி 0.2 mm. ஸோ இது இந்த ரெசல்யூஷன் இங்கே இருக்கா, ரெசல்யூஷன் இஸ் நத்திங் பட் இந்த லேயர் ஹைட். ஸோ இந்த லேயர் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கேன்னா 0.2 mm நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்துட்டு நான் வந்து மாடலில் ஸ்லைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் லேயர்ஸாக மாடல் வந்து ஸ்லைஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாடல் வந்து இப்படி தான் பிரிண்ட் ஆகும், ஒவ்வொரு லேயர் பை லேயராக. ஃபஸ்ட்டு வந்து இந்த லேயர் வந்து பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் பாட்டம் லேயர் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகும். ஒன்ஸ் அது பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் லேயர் பிரிண்ட் ஆகும். நாசில் 0.2 mm மேலே போயிட்டுருக்கும். மேலே 0.2 mm போனோன்னா செகண்ட் லேயர் வந்துடும். ஸோ செகண்ட் லேயர் வந்தோன்னா செகண்ட் லேயரில் வந்து மாடல் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படியே லேயர் பை லேயராக இது வந்து இந்த ப்ராசஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது லாஸ்ட் லேயர் வந்து கடைசியாக அந்த லேயருமே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் 3D பிரிண்டிங் ஒர்க் ஆகிற ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து லேயர் ஹைட்டுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபைனல் பார்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்து டிஃபைன் பண்ணுறது வந்து இந்த லேயர் ஹைட் தான். ஸோ லேயர் ஹைட்டை வந்து 4 பேராமீட்டர்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுது. ஸோ என்னென்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ், எவ்வளோ ஃபைனாக சர்ஃபேஸ் ஃபினிஷ்னால் நம்மளோட மாடலோட அவுட்டர் ஃபினிஷ் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் ஃபைனல் டீட்டெயில்ஸ்னால் நம்ம என்ன மைன்யூட்டாக என்ன டீட்டெயிலை வந்து கேப்சர் பண்ண பார்க்குறோம் 3D பிரிண்டிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாடலில் வந்து ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு பின் ஹோல் கனெக்ஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அந்த மைன்யூட் ஹோலில் வந்து இதனால் பிரிண்ட் பண்ண முடியாதது வந்து டிசைன் பண்ணுறது வந்து உங்களோட லேயர் ஹைட் தான். அதுக்கப்புறம் மாடலோட ஸ்ட்ரென்த், அதுக்கப்புறம் கடைசியாக பிரிண்டிங் டைம். இந்த 4 பேராமீட்டருமே ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் கவர்ன் பண்ணுறது என்னென்னா உங்களோட லேயர் ஹைட். ஸோ இந்த லேயர் ஹைட்டை வச்சு நீங்கள் வந்து இந்த 4 ஃபீச்சர்ஸுமே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்க மாடலில் வந்து ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோன்னா ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது: சூப்பர் குவாலிட்டி, டைனமிக் குவாலிட்டி, ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி, லோவர் குவாலிட்டி. ஸோ ஒரு செட்டிங்ஸ் வந்து இன்னொரு பேராமீட்டர்ஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஹைட் வந்து இந்த 4 பேராமீட்டருமே இன்டர் டிபெண்ட், ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேயர் ஹைட்டை வந்து ரொம்ப ஃபைனாக வைக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்டிங் டைம் அதிகமாகும், சரியா? ஸோ பிரிண்டிங் டைம் அதிகமாகும். அதே மாதிரி ரொம்ப கம்மியான லேயர் திக்னஸில் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா நம்ம மாடலோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். ஏன்னா கான்டாக்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நல்லா கான்டாக்டில் இருக்கும் நம்ம வந்து கம்மியான லேயரில் பிரிண்ட் பண்ணுறப்ப. ஸோ அதே மாதிரி ஃபைனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் கம்மியான லேயர் ஹைட்டில் திக்னஸில் நம்ம பிரிண்ட் பண்ணோன்னா. அதே மாதிரி சர்ஃபேஸ் ஃபினிஷுமே உங்களுக்கு வந்து ஃபைனர் திக்னஸில் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷுமே நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் நீங்கள் இருக்குல்ல, இந்த சைடு இருக்க மாடல் எடுத்துக்கோங்க, என்னோடய லெஃப்ட் சைடு உள்ளது. ஸோ இது வந்து கம்மியான லேயர் திக்னஸில் பிரிண்ட் பண்ணது, இது வந்து இருக்கிறதுலையே பெரிய சைஸில் பிரிண்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம கம்மியான திக்னஸில் பிரிண்ட் பண்ணோன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சர் ஆகும், சின்ன மைன்யூட் டீட்டெயில்ஸ். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதோட டைம் வந்து உங்களுக்கு ஒரு மாடல் இருக்குது, அதை வந்து குயிக்காக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன குவாலிட்டி வைக்கிறோம்னா லோ குவாலிட்டி வைக்கலாம். லோ குவாலிட்டி நான் வச்சு நான் கொடுக்குறேன்னா நீங்கள் டிஃப்ரென்ஸ் மட்டும் பாருங்கள், பிரிண்ட் டயத்தில் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு. ஸோ நான் ஸ்லைஸ் பண்ணுறேன் இந்த மாடலை. ஸோ லோ குவாலிட்டியில் நான் ஸ்லைஸ் பண்ணேன்னா 2 hours 9 minutes காட்டுது. மெட்டீரியல் வந்து 29 grams காட்டுது. 2 hours 9 minutes, சரியா? ஸோ இது நான் வந்து ஃபைன் சூப்பர் குவாலிட்டி அதில் வேணால் பிரிண்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். லைக் 2 hours 9 minutes இருந்துச்சுல ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 0.28க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 hours 37 minutes. ஸோ இது வந்து நீங்கள் வந்து டிசைட் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட்டை வச்சு. ஸோ உங்களுக்கு வந்து மாடல் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஒரு நல்ல பார்க்குறதுக்கு ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கேப்சர் பண்ணணும்னா நம்ம வந்து சூப்பர் குவாலிட்டி போவோம். இல்லாட்டி நம்ம குயிக்காக பிரிண்ட் பண்ணணும், அது மாடல் எப்படி நம்ம டிசைனை வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு குயிக்காக ஃபிசிக்கலாக பார்க்குறதுக்கு லோ குவாலிட்டி பண்ணலாம். பட் இதுக்கு எப்போயுமே இது வந்து நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 3D பிரிண்டிங் ப்ராசஸில் வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டைமும் அந்த அளவுக்கு அதிகமாகாது. அதே டயத்தில் லேயர் சர்ஃபேஸ் ஃபினிஷுமே ஓரளவு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்லாயிருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்ம 3D பிரிண்டிங் ப்ராசஸில் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி தான் 0.2 mm.
ஸோ இதுதான் லேயர் ஹைட்டோட இம்பார்ட்டன்ஸ் ஆன் 3D பிரிண்டிங். தேங்க்யூ.